நம சிவாய. சிவயோக மையத்தில் நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிற விஷயம், ஆன்மீகத்தின் பெயரை சொல்லி நிறைய பேர் நிறைய ஏமாற்று வேலைகளில் ஈடுபடுறாங்க. அதை பற்றி பார்க்க இருக்கோம். செய்தியில் வந்த ஒரு நிகழ்வு, அதாவது ஒரு மாயம் மந்திரம் தெரிந்த ஒரு நபர் பெண்கள் கிட்ட நகைகளை என்னுடைய மாய மந்திரத்தால் 2 அல்லது 3 மடங்காக நான் மாற்றி காட்டுவேன், உங்ககிட்ட இருக்க பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் அதிகப்படியாக உங்களுக்கு பெருக்கி காட்டுவேன் அப்படின்னு அந்த பெண்களை ஏமாற்றி, அந்த மாய மந்திரம் செஞ்சவர் ஏமாற்றி அந்த பணத்தையும் நகையையும் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது ஒரு செய்தி. இந்த மாதிரி நிறைய செய்திகளையும் பார்க்க முடியுது. ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்து பாருங்க. அந்த மாய மந்திரம் செஞ்ச நபர் பணத்தையும் நகையையும் அளவுக்கு அதிகமாக பெருக்கி கொள்ள முடியும், மந்திரம் போட்டே அவரால் அதிக அளவு பணத்தை வர வச்சுக்க முடியும்னா அந்த நபரே அந்த வேலையை செய்யலாம். எதுக்காக அடுத்தவங்களுக்கு செஞ்சு தரணும்? இந்த மாதிரியான நபர்களை நீங்கள் நம்பாதீங்க. எப்பவுமே உழைப்பால் வந்த பணம் மட்டும்தான் மனிதர்கள்கிட்ட தங்கும். அதனால் தன்னுடைய உழைப்பினால் உங்களுடைய உழைப்பினால் எவ்வளவு பணம் வருமானம் வருதோ அது மட்டுமே போதும் அப்படின்ற மனநிலையில் இருங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் பேராசைப்பட்டு அவ்வளவு கிடைக்கணும் இவ்வளவு கிடைக்கணும்னு நினைக்கும் பொழுது தான் மனிதர்கள் ஏமாற்றப்படுறாங்க. அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்பவுமே கவனமாக இருங்க. மந்திரம் மாயத்தால் நகையவோ பணத்தையோ அதிகப்படியாக ஆக்க முடியாது. நம சிவாய.